இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே ரொம்பவே மோசமா விளையாடிட்டு வருது. தொடர்ந்து 4 மேட்ச் வந்து தோத்து போயிருக்காங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து கேப்டன் ருத்துராஜ் வந்து சரியில்ல. அவர மாத்துனா வந்து மேபி வந்து நல்லாருக்கலாம் அப்டின்ற மாரி நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி இப்ப ருத்துராஜ கேப்டன் பதவியிலருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து கால்ல வந்து அடிபட்டுருக்கு. அதனால இந்த சீசன் ஃபுல்லா விளையாட மாட்டாரு அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்க அப்படிதான் வந்து சொல்றாங்க. அந்த காரணத்த காட்டி, இனிமே இந்த சீசன் ஃபுல்லா ருத்துராஜ் கெய்க்வாட் வரமாட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதிலா நம்ம எம்.எஸ். தோனி தான் இந்த சீசன் ஃபுல்லா கேப்டனா இருக்க போறாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச்ல சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி வந்து நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பேட்டிங் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனான ஒரு ஆள் வந்து எல்லா பாலையும் ஒரு பாலா இப்படி அடி, அப்படி அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லா பேட்ஸ்மேனுமே நல்லா விளையாண்டா மட்டும் தான் வந்து இனிமேலும் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்க முடியும். ஒரு பாலா வந்து தோனி வந்து இப்படி அடி, அப்படி அடின்னு சொல்ற முடியும் அப்படின்னா வந்து ருத்துராஜ் கேப்டனா இருக்கும்போதே வந்து தோனி வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கும் இப்படி விளையாடுங்க, அப்படி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் வந்து குடுத்துருக்கலாம். ஸோ இனிமே வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து தோனி கேப்டனா இருக்கிறது மட்டும் பத்தாது. பேட்ஸ்மேனும் நல்லா வந்து பேட்டிங் பண்ணணும். பவுலிங் கூட வந்து ஓரளவுக்கு வந்து பரவால்ல. ஏதாவது சிக்னல் காமிக்கலாம். இப்படி போடு, அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 2 பேருமே ஒரே கிரவுண்ட்ல வந்து இருப்பாங்க. பவுலிங்ல மேபி வந்து தோனி ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் பேட்டிங் பேட்ஸ்மேன் ஒழுங்கா விளையாண்டா மட்டும் தான் சிஎஸ்கே இதுக்கு மேலயும் வந்து ஜெயிக்க முடியும்.